அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி நம்ம 4ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் பாடம் 7 பார்க்க போகிறோம். பாடம் 7 சான்றோர் மொழி அப்படிங்கிற நூல்லேருந்து எடுத்திருக்காங்க. தலைப்பு வெற்றி வேர்க்கை. வெற்றி வேர்க்கைங்கிற நூலில் உதவியால் பெறும் நன்மை, இதுதான் இந்த செயலோட தலைப்பு. உதவி செய்யறதுனால ஏற்படுற நன்மையை பற்றி என்னது இந்த செயலில் கொடுத்துருக்காங்க. தெள்ளிய ஆளின் சிறுபழத்து ஒரு விதை, தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும், நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அணித்தேர் புரவி ஆள்பெரும் படையோடு மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே. திரும்பவும் நான் செயலை வாசிக்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. தெள்ளிய ஆளின் சிறுபழத்து ஒரு விதை, தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும், நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அணித்தேர் புரவி ஆள்பெரும் படையோடு மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே. இந்த நூலை இயற்றின ஆசிரியர் பேர் என்ன அப்படின்னா அதிவீரராம பாண்டியர். இப்போ செயலோட பொருள் பார்க்கலாம். ஒவ்வொரு வரியாக வாசித்து அதோட பொருளை பார்ப்போம். தெள்ளிய ஆளின் சிறுபழத்து ஒரு விதை. தெள்ளிய அப்படின்னா தொன்மையான பழமையான, ஆளின் அப்படிங்கிறது ஆலமரம். பழமையான அந்த ஆலமரத்தோட சிறு பழம். ஆலமரம் ரொம்ப பெருசாக இருக்கும், அதோட பழம் எவ்வளோ இருக்கும், ரொம்ப சின்னதாக குட்டியாக தான் இருக்கும். அந்த சின்ன பழத்துக்குள்ளே இருக்கிற அந்த விதை, பழமே ரொம்ப சின்னதாக இருக்கும், அதுக்குள்ளே என்னது விதை இருக்கும் நிறையா. அந்த விதை எது கூட ஒப்பிட்டுருக்காங்க அப்படின்னா தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும். தெளிந்த நீருள்ள குளத்து தண்ணி பார்த்துருக்கோம்ல, அந்த குளத்தில் இருக்க அந்த சின்ன மீனோட முட்டை, சினை அப்படிங்கிறது முட்டை. அதை விட என்னது, அந்த முட்டையை விட என்னது இந்த ஆலமரத்தோட விதை என்னது ரொம்ப சின்னதாக இருக்குமா. அந்த சின்ன விதையிலேருந்து என்னது ஒரு பெரிய ஆலமரம் என்னது வளருது. அந்த ஆலமரம் வளர்ந்து பெருசான அப்புறம் என்னது அணித்தேர் புரவி ஆள்பெரும் படையோடு, ஒரு பெரிய புரவிப்படை அப்படின்னா குதிரைப்படை. புரவிங்கிறது என்னது குதிரை. இந்த குதிரைப்படையோட பெரும் போருக்கு போயிட்டு, பெரிய படையோட போருக்கு போயிட்டு வர்ற மன்னருக்கு என்னது நிழலாக இருக்குதான். அதுதான் என்னது இந்த பாடலோட பொருள். இல்லை நினச்சிருக்காங்கன்னா நம்ம செய்கிற அந்த சின்ன உதவி கூட என்னது, நம்ம உதவி செஞ்சவங்களுக்கு என்னது ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம். நமக்கு அது சாதாரண ஒரு சின்ன உதவி என்னது, ஆனால் அது அவங்களுக்கு என்னது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதா என்னது இந்த செயலோட விளக்கம். இப்போ நம்ம இதோட பொருள் பார்ப்போம். பழமையான ஆலமரத்தில் உள்ள சிறு பழத்தின் ஒரு விதையானது தெளிந்த நீருள்ள குளத்தின் சிறிய மீனின் முட்டையை விட சிறியதாகும். அந்த சிறிய விதை பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்கும்போது அம்மரத்தின் நிழலில் யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலற்படை ஆகியவற்றோடு மன்னனும் மற்றவர்களும் தங்க முடியும். அதுபோலவே நீங்கள் செய்யும் உதவி சிறியதாக இருப்பினும் அது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய பலனை தரும். அந்த சொன்னோம்ல, அந்த இதுதான் விளக்கம். ஆலமரத்தோட அந்த சின்ன விதை என்னது மீனோட முட்டையை விட சின்னது. அந்த விதை வளர்ந்து என்னது ஒரு பெரிய ஆலமரத்தை கொடுக்கும்போது என்னது அந்த மரத்தோட நிழலில் ராஜா சண்டைக்கு போருக்கு போகிற ராஜா என்னது வெறும் ராஜா மட்டும் போவாரா, அவர் கூட என்னது யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலற்படைன்னு நிறைய வீரர்கள்லாம் வருவாங்க. அவங்க எல்லாரும் என்னது தங்குறதுக்கு, அந்த மன்னர் மட்டும் அங்கே தங்க மாட்டார், அவங்க கூட வர எல்லாரும் என்னது தங்குறதுக்கு அந்த ஆலமரம் என்னது நிழல் கொடுக்கு. அதே மாதிரி தான் நம்ம மற்றவங்களுக்கு செய்கிற சின்ன உதவியாக இருந்தாலும் அது அவங்களுக்கு பெரிய பலனை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட இந்த பாடம் முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் இந்த பாடத்தோட புத்தக பயிற்சி வினாக்கள் கொடுத்துருப்போம். நன்றி.